ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குடும்ப விவகாரங்கள். ஒவ்வொரு நாளும் சரியாக மாலை 7 மணிக்கு எங்கிருந்தாலும் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் ஜோ தன்னுடைய தாயாரை தொலைபேசியில் அழைக்க தவறமாட்டாள். சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் அழைக்க முடியவில்லை என்றாலும் செல்பேசியில் செய்தி அனுப்பியாவது விசாரித்து கொண்டிருப்பாள். இதை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்வது அவளுக்கு சவாலாக தோன்றினாலும், அவள் தன் தாயாரை நேசிப்பதினாலும் அவர் கவலைப்படுவதை விரும்பாததினாலும் அதை தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் செய்து வந்தாள். ஒரு ஊழியக்காரர் இவ்வாறு எழுதுகின்றார்: எங்கள் பிள்ளைகள் சிறியவர்களாய் இருக்கும்போது நானும் எனது கணவரும் வெகு தூரத்தில் வீடு ஒன்றை விலைக்கு வாங்கினோம். அந்த வீட்டிற்கு உடனே குடிபோகாமல் காத்திருக்க வேண்டியது இருந்தது. பிள்ளைகளுக்கு பள்ளியும் ஆரம்பித்து விட்டது. பிள்ளைகளுக்கு பள்ளியை திடீரென்று இடையில் மாற்றுவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதினால் சிரமத்தை பொருட்படுத்தாமல் 2 வார காலமாக நான் என்னுடைய காரில் பள்ளிக்கும் அலுவலகத்துக்கும் மாறி மாறி வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருந்தது. நாம் திருமணமானவரோ இல்லையோ, நமக்கு பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் வாழ்க்கையில் தேவன் கொடுத்துள்ள சொந்தங்களான தாத்தா, பாட்டி, பெற்றோர், சகோதர சகோதரிகள், மருமகன், மருமகள் போன்ற உறவுகளுக்கு நம் அன்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் நமக்கு உண்டு. ஏனெனில் தேவன் முதலில் நம்மை நேசித்ததினால் அவருடைய ஆவியினாலே நம்மை பலப்படுத்தி நம் உறவினர்களையும் மற்றவர்களையும் நேசிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்துள்ளார். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. மேலும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை சில வழிகாட்டுதல்களை கொடுக்கிறது. 1. அன்பு நீடிய சாந்தமுள்ளது. 2. அன்பு தயவுள்ளது. 3. அன்பு மற்றவர்களை இகழாது. 4. அன்பு சுயத்தை நாடாது. 5. அன்பு கோபம் கொள்ளாது. 6. அன்பு தீங்கு நினையாது. நம் குடும்பத்தினரின் தேவைகளை சந்திப்பதின் மூலமாக நம் நேசத்தை வெளிப்படுத்துவது தேவன் நமக்கு கொடுத்துள்ள பொறுப்பு. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். மாம்ச ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் மற்றும் ஆவிக்குரிய ரீதியாகவும் அவைகளை நாம் சந்திக்க வேண்டும். இந்த மாதத்தில் உங்களின் எந்த உறவுக்கு இந்த தெய்வீக அன்பை பிரதிபலிக்கப் போகின்றீர்கள்? மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் வழிகளை யோசித்து செயல்படுத்த துவங்குங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.